ஆனால் நம்முடைய அடிகளார் தான் சங்க இலக்கியங்களை பற்றி எழுதினார், சங்க இலக்கியங்களை பேசினார், திருக்குறளை பற்றி பேசினார், திருக்குறளுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கினார், உலக திருக்குறள் பேரவை, திருக்குறள் மாநாடுகள் நடத்தினார், மடல்களை வெளியிட்டார், திருக்குறள் ஆர்வலர்கள் அறிஞர்கள் பலரை உருவாக்கினார். இப்படி திருக்குறள் பணிகள் சைவத்தை சாதி வேறுபாடு பார்க்கக்கூடாது, எல்லோரையும் சமமாக நிகழ்மையாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியோடு தமிழ் வழிபாட்டிற்கும் அந்த அமைப்புகளில் பல இடங்களில் தீர்மானங்கள் போட்டார். இந்த தமிழ் ஆட்சி பணி என்பதை நான் ஆட்சி மொழி என்கிற குறுகிய கையாளவில்லை. எல்லா இடங்களிலும் தமிழ் ஆட்சி செய்ய வேண்டும். அது சமூகமாக இருந்தாலும், வாழ்வியலாக இருந்தாலும், கோயிலாக இருந்தாலும், ஆட்சியாக இருந்தாலும், கல்வி நிலையங்களாக இருந்தாலும் தமிழ் ஆட்சி பெற வேண்டும் என்கிற ஒரு நிலை. இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு தமிழில் அறிவியலை வழங்க வேண்டும் என்பதற்காக அறிக அறிவியல் என்கிற ஒரு இதழை நடத்தினால் அதுவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இவர் அமைதிப்படுத்த போனது குன்றக்குடி ஆதீனர் தலைமையில் இந்திய மாணவர்கள் அவருடைய பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற பள்ளியில் நடந்ததுன்னு இருக்கும். அடிகளாரை பின்பற்றினால், அடிகளாருடைய எழுத்துக்களை படித்து நாம் உளம் கொண்டு அந்த வழியிலே நடந்தால் நாம் நல்ல மனிதர்களாக வாழலாம். தலைவர் அவர்களே, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் தோழர் மணியரசன் அவர்களே, நோக்க உரையாற்றிய ராசா ரகுநாதர் அவர்களே, அரிய உரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமை தோழர் குருவானந்தம் அவர்களே, அடிகளார் அவர்களே, அனைவருக்கும் அவையோரே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்மா முனிவர், புரட்சி துறவி என்றெல்லாம் நம்மாலே போற்றப்படுகிற திரு குன்றக்குடி அடிகளாருடைய நூற்றாண்டு விழா எதுவுமே வெறுமையில் இருந்து தோன்றி விடுவதில்லை. அதற்கு முன்னாலே சில நிகழ்வுகள், காலச்சூழல்கள் ஒரு தலைவரை அல்லது ஒரு அறிஞரை, ஒரு போராளியை உருவாக்கும். அப்படிப்பட்ட சூழல் அடிகளார் பதவிப்பு குன்றக்குடி ஆதீனத்தினுடைய தலைவர் பொறுப்பு ஏற்ற பொழுது நிலவியது. வள்ளலார் தொடங்கி அவரை தொடர்ந்து ஞானியார் அடிகள், மறைமடிகள் ஆகியோரெல்லாம் தமிழ் சைவத்தை சீர்திருத்த முயன்றனர். அந்த முயற்சிகளுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு வேதாந்திகளிடமிருந்தும் அத்வைதிகளிடமிருந்தும் அதைவிட கடுமையாக திருநெல்வேலி சைவ பிள்ளைமார்களிடம் கடுமையான எதிர்ப்புகள் விளைந்தன. இந்த சூழலில் மறைமடிகள் 1950 மறைந்து விடுகிறார். 1952 49 திருவண்ணாமலை ஆதீனத்தை இளவரச பட்டம் பெற்ற அடிகளார் அவர்கள் 1952 45வது குருமகா சன்னிதானமாக பொறுப்பேற்கிறார். இந்த ஞானியார் அடிகள், வள்ளலார், மறைமடிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தோழர் ரங்கநாதன் சொன்னது போல தமிழுக்கு தகுமுயர் வடிக்கும் தலைவனை நீ தவங்கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்று சொன்னது போல இவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு சூழலில் ஆன்மீக உலகம், சமய உலகம், தமிழ் உலகம் ஒரு தலைவனை எண்ணி தவங்கெடுத்த சூழலில் அடிகளார் பொறுப்பேற்கிறார். அவர் சிவனியம், தமிழர் இயக்கம் ஆகியவற்றை அப்பொழுது முன்னெடுப்பதற்கு தகுதியான தலைவர்கள் இல்லாத ஒரு காலச்சூழல். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அன்றைக்கு இந்திய பொதுவுடைமை கட்சி மிக வலிவாக தமிழ்நாட்டில் இருந்த காலம். ஆட்சிக்கு வருகின்ற சூழல் ஏற்படுகிற அளவுக்கு ஒரு வலிமையாக இருந்தார்கள். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் முறைப்பு இயக்கத்திலே தோன்றி ஒன்றே குலம் ஒருவனை என்ற நிலைப்பாட்டிற்கு வந்து அவர்கள் வளர்ந்து வருகிற எழுச்சியோடு வளர்ந்து வந்துகிற காலகட்டம். இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் அவருடைய கொள்கையில் சட்டம் விட்டுக் கொடுக்காமல் கடவுள் இல்லை என்கிற கடவுள் மறுப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார். இப்ப சைவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. அந்த நெருக்கடியில் இந்த எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் தான் அவர் இந்த தன்னுடைய பணியை தொடங்குகிறார். அவருடைய சமய பணியை பற்றி நம்முடைய முருகானந்தம் பேசினார், விரிவாக என்ன பேசலாம். எனவே எனக்கு அளிக்கப்பட்டிருப்பது தமிழ் பணி பற்றி. அவருடைய அடிகளாருடைய இந்த தமிழ் பணிகள் பல நிலையின.
அதை விரிவாக பேசலாம், ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக பேசலாம். ஆனால் நான் அதை 3 நிலைகளில் பகுத்துக் கொண்டு சில செய்திகளை மட்டும் ஒரு வரைபடம் போல விரிவாக அல்ல காலம் கருதி சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் அவருடைய பணி என்பது தமிழ் ஆட்சி பணி. இந்த தமிழ் ஆட்சி பணி என்பதை நான் ஆட்சி மொழி என்கிற குறுகிய கையாளவில்லை. எல்லா இடங்களிலும் தமிழ் ஆட்சி செய்ய வேண்டும். அது சமூகமாக இருந்தாலும், வாழ்வியலாக இருந்தாலும், கோயிலாக இருந்தாலும், ஆட்சியாக இருந்தாலும், கல்வி நிலையங்களாக இருந்தாலும் தமிழ் ஆட்சி பெற வேண்டும் என்கிற ஒரு நிலை. அதே காலகட்டத்தில் இந்திய பொதுவுடைமை கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும், ஏன் பேராய கட்சியிலே கூட இருந்த சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும், தமிழ் பயிற்சி மொழியாக வேண்டும் என்பதற்காக கடுமையாக கருத்து போராடி கொண்டிருந்த காலகட்டம். அப்பொழுது தமிழ் 1957 ஆட்சி மொழி சட்டம் வருகிறது. சி சுப்பிரமணியர்கள் ராஜாஜி காலத்தில் 47 முன்னாலேயே தமிழ்நாட்டில் பள்ளிகளில் தமிழ் பாடமொழியாகிவிட்டது. இப்பொழுது ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் என்று ஏன் சொன்னார்? இன்றைக்கு தமிழை பொறுத்தவரை ஆட்சி மொழி பயிற்சி மொழி எல்லாவற்றிலும் ஓரடி முன்னால் பல அடி, ஈரடி அல்ல பல அடி பின்னால் என்ற கொடிய அவலநிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழலில் பயிற்சி மொழி என்பது கல்லூரிகளை முடிந்து விட்டது, தமிழ் பாடமொழியாக இருக்கிறது. அதே சமயத்துல கல்லூரிகளை கொண்டு வர வேண்டும் என்று சீசுவனும் முயற்சி செய்தார். அந்த கட்சியிலேயே பக்தவசனம் உள்ளிட்டோர் எதிர்ப்பும் தெரிவித்தார்கள். ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திய பொதுவுடைமை கட்சியும் சட்டப்பேரவையிலும் வெளியிலும் குரல் கொடுத்து வந்தார்கள். இந்த சூழலில் அடிகளார் அவர்களும் தமிழ் பாடமொழியாகவும் பயிற்று மொழியாகவும் தொடக்க கல்வி முதல், ஏன் மழலையர் அப்பெல்லாம் மழலையர் கல்வி இல்லை, ஆனால் தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி பல்கலைக்கழக கல்வியராக தமிழ் மட்டுமே பயிற்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று கருத்துரைத்தார். அதே சமயத்துல வாழ்வியல் என்று சொன்னால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, ஏன் இறப்புக்கு பின்னாலும் கூட நம்முடைய தமிழர்களுடைய பெரும்பான்மையுடைய வாழ்நிலையில் இன்றைக்கும் சமத்துவம் தான் மேலோங்கி இருக்கிறது. பிறந்தாலும் பார்ப்பனர் வந்துடுறாரு, அவர் உடனே சமஸ்கிருத மந்திரம் சொல்றாரு, செத்து போன பிறகு கர்மாதி, அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு நினைவாடு, ஒவ்வொரு ஆண்டும் நினைவு நாள் அவங்கதான் சமஸ்கிருத மந்திரம் தான். தமிழே சமஸ்கிருதமே தெரியாத என்னுடைய தந்தைக்கும் பாட்டனுக்கும் இவங்க சமஸ்கிருதம் சொல்லி இங்க இருந்து காணிக்க கொடுக்குறாங்க. இது இன்றைக்கும் பெரும்பாலான நிலையில இருக்கு. இதெல்லாம் எதிர்த்தார் அடிகளார் மிக துணிச்சலாக. நானும் மணியரசன் பேசுவதோ அல்லது அண்ணா பேசியதோ பீராமூர்த்தி பேசுவதோ பெருசல்ல. ஒரு சிவனிய மட சைவ மட தலைவராக இருந்து கொண்டு இதை சொல்வது என்பதற்கு மிகுந்த துணிச்சல் வேண்டும். அந்த துணிவு அவருக்கு இருந்தது. அதனால வாழ்வியலில் தமிழ் சமஸ்கிருதம் இருக்கிற இடத்துல தமிழ் இருக்க வேண்டும் என்று கருத்துரைத்தால் பல மேடைகளில் பேசினார். வழிபாட்டில் தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் பல திருமுறைகளில் இருந்து சான்றுகளை தந்து பேசினார். அடுத்து தொடர்பியல், இவற்றையெல்லாம் எல்லா நிலைகளிலும் தமிழ் ஆட்சி பெற வேண்டும் என்கிற தம்முடைய பேச்சில் எழுத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர். அதே போல ஒன்றிய அரசில ஆங்கிலமா இந்தியா என்கிற பொழுது ஆங்கிலமே நீடிக்க வேண்டும், இந்திக்கு முதலும் தரக்கூடாது என்கிற கருத்து நிலையும் அவர் இருந்தார். இதற்காக கோரிக்கைகள், பல முயற்சிகள், மாநாடுகள், அவர் பங்கேற்ற கூட்டங்கள் எல்லாவற்றிலும் தமிழுக்காக குரல் கொடுத்தவர், பேசினார், எழுதினார். இத்தனை நிலைகளில் அவர் கருத்துரைத்தாலும் கூட அவருடைய முதன்மை கடப்போர் என்பது, கருத்துப்போர் என்பது வழிபாட்டு தமிழ் என்பதில்தான் இருந்தது. இதற்காக அவருக்கு துணை செய்த 2 பெருமக்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஒருவர் பேரூராஜனம் அண்மையில் மறைந்த 2 ஆண்டு முன்னால் மறைந்த சாந்தலிங்க ராமசாமி அடிகளார், இன்னொருவர் அதே கோவையில கௌமார மடத்தினுடைய தலைவராக இருந்த பணித சுந்தர அடிகளார். இவர்கள் இருவரும் அவருக்கு அடிகளாருக்கு அந்த காலகட்டத்தில் தெய்வீக பேரவை இருந்தாலும் சரி, வழிபாட்டு தமிழ் என்கிற ஒரு கோரிக்கை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, இவர்கள் அவருக்கு அடிகளாருக்கு வலதுகையும் இடதுகையும் போல எல்லா நிலைகளிலும் துணை நின்றார்கள். வழிபாட்டு தமிழ் வழிபாடு முருகானந்தம் சொன்னார், ராசாராவணன் சொன்னார், தமிழ் வழிபாட்டு கோரிக்கை முதல்ல பக்தவசத்துல வலியுறுத்திய பொழுது 1961 முடியாது என்று மறுத்து விடுகிறார். எல்லாம் நடக்கிற வேலை இல்லையா போயான்னு. அதற்கு பிறகு 63 அறிஞர்கள், துறவிகள், சைவ துறவிகள், வைணவ துறவிகள்,
எல்லா சமயம் சார்ந்த துறவிகளும் அழைத்துக் கொண்டு நேரில் சந்தித்து வலியுறுத்திய பிறகு பக்தவத்சலம் இவ்வளவு நெருக்கடி வந்து விட்டது என்று வேறு வழியின்றி இசைவு தருகிறார். மதுரையில முதல் வழிபாடு தமிழ் வழிபாடு தொடங்குகிறது. நீதி கட்சியினுடைய மேனாள் தோழர் பி டி ராசனுடைய தலைமையில நான் நம்மளுடைய தமிழர் தலைவர் நெடுமானுடைய தந்தை பழனியப்ப பிள்ளை, பக்தவத்சலம், குன்றுவடிகளார் முதல்வர் எல்லாம் அதை கலந்து கொண்ட முதல் தமிழ் வழிபாட்டை தொடங்கினார்கள். அதே போல இதற்காகவே அவர் 1955 அருள்நெறி திருப்பணி மன்றம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி சைவத்தை சாதி வேறுபாடு பார்க்க கூடாது, எல்லோரையும் சமமான நிகழ்மையா நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு தமிழ் வழிபாட்டிற்கும் அந்த அமைப்புகளில் பல இடங்களில் தீர்மானங்கள் போட்டார். அது அடுத்து களப்பணி என்று வருகிற போது இந்தியருக்கு போர். அதில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும், அவர் தூண்டி விடவும் இல்லை, ஊர்வலத்திற்கு ஏற்பாடும் செய்யவில்லை, ஊர்வலத்திற்கு அவர் முன்னின்று நடத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாணவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே நிர்வாகத்தில் இருந்த பள்ளி மாணவர்கள் ஊர்வலம் செல்லுகிறார்கள், முடிவு செய்து விடுகிறார்கள். தலைமை ஆசிரியர் சொல்லி பார்க்க வேண்டாம்ப்பா, இந்த அடிகளாருக்கு நெருக்கடி வரும், இந்த ஊரம் வந்தா பின்னால மடத்துக்கு சிக்கல் வரும், அவங்க நிர்வாகத்தில் இருக்க பள்ளி வேண்டாம்னு சொல்லி பார்க்கிறார்கள். அந்த மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் யார் சொல்லியும் கேட்கல. தலைமை ஆசிரியர் அவசர அவசரமா அடிகளாருக்கு தகவல் கொடுக்கிறார். கைத்தருங்கள், நிறுத்தி வையுங்கள், நானே வருகிறேன் என்று அடிகளார் சொல்லுகிறார். அடிகளாரும் சொல்லி பார்க்கிறார், சரி நானே தலைமை தாங்குகிறேன், நீங்கள் எந்த தவறான நிகழ்வுகளும் தவறான முழக்கங்களும் எழுப்பக்கூடாது, ஆட்சியாளர்களை மொழி பற்றி மட்டும் பேசுங்கள், தனிப்பட்ட யாருடைய பெயரை சொல்லியும் ஒழிக வாழ்க என்றெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த கல்லறிதல் அலம்பல் பண்ற வேலை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவரே முன்னின்று போகிறார். அன்றைக்கு மாலை முரசுல செய்தி பெருசா போட்டோம். இவர் அமைதிப்படுத்த போனது குன்றக்குடி ஆதீனர் தலைமையில் இந்தியருக்கு மாணவர்கள் அவருடைய பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற பள்ளியில் நடந்ததுன்னு போட்டோம். இது 10வது பக்தவத்சலத்துக்கு உடனே வழக்கு, நீதிமன்றத்துல தண்டம் எல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு 67 ஆட்சி மாறிய பிறகு வழக்கம் திரும்ப பெற்றப்பட்டது, தண்டத்தொகையும் திருப்பி தரப்பட்டது. கலைஞர் வந்த கருணாநிதி முதலமைச்சர் அவங்க மேலவை உறுப்பினராகவும் ஆக்கினார். எனவே இதே எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவருடைய மரியாதையும் மதிப்பையும் பெற்றிருந்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொள்கைகள் வழியாக அவர் நிறைய ஒரு பேசாத இடங்கள் அவரை இன்னொன்று செய்வார். அவருக்கு பணம் ஒரு குறிப்பிட்ட தொகை போக்குவரத்து கொடுக்கணும். அப்பெல்லாம் 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து ரொம்ப பெருசு. பள்ளிகளுக்கு ஒதுக்கப்படுகிற தொகை ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு ஆண்டுக்கு 100 ரூபாய் 150 ரூபா தான் கொடுப்பாங்க. நான் கல்லூரிகள்ல பொறுப்பேற்ற பொழுது எனக்கு 250 ரூபா தான் கொடுத்தாங்க ஒரு தமிழ் மன்றத்துக்கு. பள்ளிகளை இன்னும் குறைச்சலா இருக்கும். அப்ப அடிகளை என்ன பண்ணுவாரு, இந்த காசு தனக்கு உரிய தொகை வேணும், அதே பள்ளியில கேட்க சொல்லிடுவாரு, நீங்க என்ன செய்யுங்க, நான் வர்றேன், காலையில 2 பள்ளிக்கூடம் மாலையில 2 பள்ளிக்கூடம் நான் பேசிடுறேன், எனக்கு உரிய தொகை நீங்க பிரிச்சு கொடுத்துங்க என்று சொல்லி அது என்ன தன்னுடைய கருத்து பரவுவதற்காக ஒரே நாள்ல 4 பள்ளிகளை பேசிய நிகழ்வுகள்லாம் உண்டு. அதே போல கல்வி நிறுவனங்கள், சமய அமைப்புகள், இலக்கிய மன்றங்கள், வானொலி, இப்படி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கேதான் இந்த தமிழ் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். பல்கலைக்கழக அறக்கட்டளை சொற்பொழி, தனி பொழிகள், இவற்றையெல்லாம் பட்டிமன்றங்களை நாம் இதை சிறப்பாக குறிப்பிட வேண்டும். அவரோடு அவருடைய தலைமையில சில பட்டிமன்றங்கள்ல புதுக்கோட்டையில 2 ஆண்டுகள் பணியாற்றிய பொழுது நான் ஒரு அணைத் தலைவராகவும் பேராசிரியர் சாமி தேவராசன் ஒரு அணித் தலைவராக சில பட்டிமன்றங்கள்ல பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றவன் நான். திருக்குறள் சண்முகனார் பொறுப்பேற்ற போது இங்கே திருக்குறள் பேரவையை நடத்திய பொழுது பல திருக்குறள் பேரவை கூட்டங்களில் அடிகளோட பேசுகிற வாய்ப்பையும் பெற்றவன் நான். எனவே அந்த பட்டிமன்றங்களை மலையாளத்துல பட்டின்னா நாய், இப்ப பட்டிமன்றம் ஒரு நாய் குறைக்கும், உடனே இன்னொரு நாய் குறைக்கும், ஒரே மாதிரி குறைப்பா இருக்கும். ஒரு பட்டிமன்றத்தை பேசினா 100 பட்டிமன்றத்தை கேட்க வேண்டாம். அது பெண்களை மனைவியை இழிவுபடுத்துறது, நடக்காத நிகழ்ச்சியெல்லாம் கற்பனையா சொல்லி பெண்களை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ என்று அந்த பட்டிமன்றங்களே ஒரு
கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்துகிற ஒரு அவல நிலையை இன்றைய பட்டிமன்றம் இருக்கு. ஆனா அடிகளாருடைய பட்டிமன்றங்கள் அறிவார்ந்த சிந்தனை தெளிவுமிக்க, கேட்போருக்கு அப்போ கேட்கிற பொழுது மட்டுமல்ல, கேட்டு பல நாட்கள் ஆன பிறகும் அதை அசை போடுகிற கருத்து கருவூலங்களாக அந்த பட்டிமன்றம். யாராவது தவறாக பேசினால், கருத்து தவறாக சொல்லிவிட்டால் அந்த இடத்திலேயே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. சொல்லிவிட்டு சொல்வார், இதற்கு எதிரணி விடை சொல்ல வேண்டாம், அது அவை குறிப்பு நீங்க அதை விட்டுங்க என்பதை ஒரு பட்டிமன்றத்தை மிகுந்த நாகரிகமாக, பண்பாட்டுடையதாக, அறிவார்ந்ததாக, சிந்தனை தெளிவுமிக்கதாக, கேட்பவர்களுக்கு சிந்தனையை தூண்டுவதாக, அறிவை வளர்ப்பதாக ஒரு பட்டிமன்றங்களை நடத்தினார். எல்லாருடைய பேச்சு குறிப்புகளை அவர் எழுதுவார். ஒவ்வொன்றா எழுதி கொண்டு கடைசியா அவர் சேபத்துக்கு மறுப்பு சொல்வார். இந்த கருத்துக்கு இப்படி சொல்லி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும், சொல்ல தவறிவிட்டார், நான் சொல்ல என்று சொல்லுவார். பெரும்பாலும் அந்த அவருடைய தீர்ப்பு என்பது முன்முடிவாக இருக்காது. பெரும்பாலும் நாங்கள் என்ன பேசுகிறார்களோ அந்த பேச்சின் அடிப்படையில என்ன அவர் முடிவு சொல்லுவாரு. முடிவு சொல்லிட்டு என்னுடைய கருத்து இது என்பதையும் அவர் சொல்வார். இன்றைய வாதங்களை வைத்துக் கொண்டு நான் அந்த முடிவை சொல்லுகிறேன், ஆனால் அதுவே சரியா என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், என்னுடைய கருத்து இது என்று அதையும் சொல்லிவிடுவார். இப்படி பட்டிமன்றங்களை ஒரு கிடுகிடு கூட்டுகின்ற மலிவான நாவிலை வணிகமாக, சொல் விலை வணிகமாக ஆக்காமல், அறிவார்ந்த சிந்தனை தெளிவுமிக்க, தமிழ் உணர்வு ஊட்டுகிற, அறிவும் உணர்ச்சியும் ஊட்டுகிற ஒரு அமைப்பாக நடத்திய பெருமை அடிகளாருக்கு மட்டுமே முடியும். அதற்கு பின் வந்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சிதைத்து விட்ட வரலாறு தான். அதை மீண்டும் நானும் மணியரசன் கூட ஒரு பட்டிமன்றத்தில் பேசணும். தனி தமிழ் இயக்கம் தொடக்க விழாவில் இறையன் தலைமையில நான் ஒரு அணிக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை 1972 நினைக்கிறேன். இன்றைக்கு தேவை பண்பாட்டு புரட்சி என்று நானும், பொருளியல் புரட்சி என்று மணியரசன் 2 பேரும் ஆளுக்கு ஒரு அணி தலைவராக பேசணும். அப்போ அந்த பட்டிமன்றம் நாகரிகமாக தான் இறைவன் மிகச்சிறப்பாக நடத்தினார். ஆனால் இது பொழிவுகள் வாயிலாக, எழுத்துகள் வாயிலாக பார்த்தோம்னா சொன்ன பொழுது சில இதழ்கள். அவர் முதல்ல 1952 மணிமொழி என்று ஒரு இதழை தொடங்கினார் அருணகிரி திருக்கூட்டத்துக்காக. அதற்கு பிறகு தமிழகம் என்கிற ஒரு இதழை தொடங்கினார். பின்னால அதையெல்லாம் இடைநின்ற பிறகு மக்கள் சிந்தனை என்கிற இதழ் தொடர்ந்து இந்த இடையெல்லாம் வந்த பிறகு கூட அது இதழ் வந்து கொண்டு இருந்தது. முருகானந்தம் சொன்னது போல இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு தமிழில் அறிவியலை வழங்க வேண்டும் என்பதற்காக அறிக அறிவியல் என்கிற ஒரு இதழை நடத்தினால் அதுவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது தவிர இதழ்களை எல்லாம் அவருக்கு அதிக அறிவியல ஒரு எழுதும் மிகவும் குறைவாக இருக்கும். மற்ற மணிமொழி, தமிழகம், மக்கள் சிந்தனை முதலிய இதழ்கள் எல்லாம் தொடர்ந்து அடிகளாருடைய கருத்துரைகள், தொடர்ந்து கட்டுரைகளாக வந்து கொண்டிருந்தன. இவை தவிர தலைமைகள், ஆனந்தவுடன், தினமணி முதலிய நாளிதழ்களுடைய கட்டுரைகள் வந்திருந்தன. அவர் ஆனந்தவுடன் எழுதிய தொடர் தான் பின்னால மண்ணும் மனிதனம் என்கிற நூலாக வந்தது. அது அவருடைய தந்தவராது. அவருடைய பொழிகள், கட்டுரைகள், நூல்கள் எல்லாம் மையக்கம் வெளியிட்ட பொழுது அவர் தொகுதியில் 54 நூல் கிடைத்தன என்று சொல்லியிருக்கிறார். மேலும் சில நூல் கூட கிடைத்திருக்கலாம். அந்த அவருடைய பொழிகள், கட்டுரைகள் பொருள் என்ன, பொருள்மை என்ன பார்த்தோம்னா, பெரும்பாலும் திருமட தலைவர்கள் இந்த சைவ திருமுறைகளை பற்றி அல்லது சைவ சித்தாந்தம் பற்றி பேசுவது, எழுதுவதை தவிர வேறு எதையும் தொட மாட்டார்கள். ஆனால் நம்முடைய அடிகளார் தான் சங்க இலக்கியங்களை பற்றி எழுதினார், சங்க இலக்கியங்களை பேசினார், திருக்குறளை பற்றி பேசினார், திருக்குறளுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கினார், உலக திருக்குறள் பேரவை, திருக்குறள் மாநாடுகள் நடத்தினார், மலர்களை வெளியிட்டார், திருக்குறள் ஆர்வலர்கள், அறிஞர்கள் பலரை உருவாக்கினார். இப்படி திருக்குறள் பணிகள், திருமுறைகள் விடவில்லை. பாரதிதாசன் வரையில அண்மை கால புலவர் வரையிலும் எல்லோரை பற்றியும் அவர் எழுதினார், பேசினார், அவர்களை முன்னிறுத்தினார். அடிப்படை என்னவென்றால் தமிழ் மட்டுமல்லாமல் சாதி ஒழிப்பு, சமய ஒற்றுமை, எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனை பற்றி வலியுறுத்தினார். இவர் அமைப்புகள், அடுத்த நிலையில பார்த்தா அமைப்புகள் வெளியிடுவார். ஒழிவுகள், எழுத்துகள், அமைப்புகள். அமைப்புன்னு சொல்லும்போது அருணகிரி திருக்கூட்டம்,
தமிழ்நாடு தெய்வீக பேரவை. இதுல திருமுறைகள் தான் முன்னெடுக்கப்பட்ட பெரும்பாலும். உலக திருக்குறள் பேரவை சார்பில் திருக்குறள் மக்களிடத்தை கொண்டு சென்றார், மாணவர்களிடத்தை கொண்டு சென்றார். இது அடுத்து திருப்புத்தூர் தமிழ்ச்சங்கம் என்கிற ஒரு அமைப்பை திருப்புத்தூர்ல தொடங்கி 63 பேரை உறுப்பினர்களாக்கி கவிதை போட்டி நடத்தி பொற்கிழி கவிதை என்ற அந்த கவிதை வெளியிட்டு அவர்களுக்கு 1008 ரூபாய் அந்த காலத்திலேயே அவர் வழங்கினார். இப்படி அது மட்டுமல்லாமல் குன்றக்குடி திருமணத்தின் சார்பில் பரம்பு மலையில திருக்கொடுங்குன்றநாதர் திருக்கோயிலில் சித்திரை விழா நாட்களில் பாரி விழா நடத்தினர். அந்த பாரி விழாவில் உரையரங்கம், பாட்டரங்கம், கருத்தரங்கம் எல்லாம் கலை நிகழ்ச்சிகள் அக்காலத்தில் இருந்த தமிழ் அறிஞர்கள் கலைஞர்களெல்லாம் அழைத்து சங்க இலக்கியங்களை அறிமுகப்படுத்துகிற பணியை தமிழ் அறிஞர்களை சிறப்பிக்கிற அக்காரை கண்டிருந்த சிறப்பிக்கிற செய்தியை பணி செய்தார். இப்படி அவருடைய தமிழ் பணிகள் என்பன பொழிவுகள், எழுத்துகள், அமைப்புகள் வழியாக நடந்தன. களப்போர்ல இந்திய போர் சில இறுதியாக அவரை பற்றி நான் சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். இதே திருச்சிராப்பள்ளி பாரதியாசன் பல்கலைக்கழகத்துல ஒரு கருத்தரங்க நிறைவுரை ஆற்றுகிற பொழுது கோவை அறிஞர் ஞானி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். இறுதியாக சொல்லும் போது, பெரியாரை பின்பற்றினால் நாமெல்லாம் நல்ல மனிதர்களாக வாழலாம், ஏனென்றால் அவர் மனிதநேயத்தை வலியுறுத்துவர். பாரதியாசனை பின்பற்றினால் நாம் நல்ல தமிழர்களாக வாழலாம், ஏனென்றால் அவர் மனிதநேயத்தை விட தமிழை மிகுதியாக போற்றினார். அறிஞர் அண்ணாவை பின்பற்றினால் நாம் நல்ல தமிழர்களாகவும் வாழலாம், நல்ல மனிதர்களாகவும் வாழலாம் என்றார். அது அவர்களுக்கு பொருந்துமா என்பதை உங்களுக்கு சிலர் கருத்து வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் அடிகளாரை பின்பற்றினால், அடிகள் அவருடைய எழுத்துக்களை படித்து நாம் உடம்பு கொண்டு அந்த வழியிலே நடந்தால் நாம் நல்ல மனிதர்களாகவும் வாழலாம், நல்ல தமிழர்களாக வாழலாம். வாய்ப்புக்கு நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.